எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் சாய் பிரதாப். நான் வந்து 2014-15 வந்துட்டு ஒரு கால் ஒன்று எனக்கு வந்தது ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து. இந்த மாதிரி 10 lakhs வந்துட்டு லோன் தரேன்னு சொல்லி நானும் சரி அப்ளை பண்ணேன். அப்போ வந்து எல்லாம் ஃபைனலாக வரும்போது அந்த லோன் உங்களுக்கு வேணும்னாக்கா அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் நீங்கள் போடணும். ஏன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் கட்டாத போயிட்டீங்கன்னாக்கா அந்த இன்சூரன்ஸ் வச்சு ரெய்கேட் எடுத்துக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அது மூலிமா நான் ஒரு பாரதி ஆக்ஸா இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு பாரதி ஆக்ஸாலேருந்து இன்சூரன்ஸ் போட்டாங்க 70,000 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த லோன் சேங்ஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னவர் எனக்கு காலே பண்ணல. நான் ட்ரை பண்ணுறேன், நாட் ரீச்சபிளில் போயிடுச்சு. அப்புறம் தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சுது, இந்த இன்சூரன்ஸ் வந்து நம்ம தலையில் கட்டுறதுக்காக ஒரு லோனுன்ற ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணி எங்கிட்ட இன்சூரன்ஸ் பாலிசி வந்து விற்றுருக்காங்க. அதனால் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு பாரதி ஆக்ஸா மேலே அந்த எம்ப்ளாயி பண்ண தப்பு. அது ஆக்சுவலாக கம்பெனி ஒன்றும் சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி எம்ப்ளாயிங்க வந்து நம்மளை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்மளோட வீக்னஸ், நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு லோனுக்காக இருக்கும்போது அதை வீக்னஸாக பயன்படுத்தி நம்ம தலையில் வந்துட்டு இன்சூரன்ஸ் வந்து கட்டிட்டு போகிறாங்க. ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சர்டன் இயர்ஸ் கழிச்சு தான் வந்துட்டு கற்பகாம்பலோட ரெஃபரன்ஸ் எனக்கு கிடச்சிது. அப்போ அவங்க எனக்கு ஒரு கைட் பண்ணாங்க. இந்த மாதிரி இல்லை அந்த இது முடிஞ்சோடனே உங்கள் மெச்சூரிட்டி முடிஞ்சோடனே நீங்கள் அந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி அதில் என்ன அமௌண்ட் இருக்கோ, என்ன ஏதோ சம் அமௌண்ட் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, அதை கண்டிப்பாக வாங்குங்கன்னு சொன்னாங்க. நானும் அவங்க கைடன்ஸில் அதே மாதிரி அப்ளை பண்ணி பார்த்தேன். கரெக்டாக எனக்கு ஃபோனுக்கு பாரதி ஆக்ஸா கஸ்டமர் கேருக்கே கால் பண்ணோடனே அவங்க கரெக்டான அமௌண்ட் சொன்னாங்க. இந்த மாதிரி 50% அதில் ரிட்டர்ன்ஸ் இருக்குதுன்ட்டு. சரி, அதை போய் அப்ளை பண்ணி ரிட்டர்ன் எடுத்தேன். கற்பகாம்பலுக்கு ரொம்ப நன்றி.